ஆத்ம வணக்கம். நான் முன்னாடியே சொன்னேன், ஓம் மந்திரம் புத்தகத்தை அறிமுகப்படுத்தும் பொழுதும் திருவைந்தெழுத்து புத்தகத்தை அறிமுகப்படுத்தும் போது இது என்னுடைய ஆன்மாவிற்கு இணக்கமான நூல்னு சொன்னேன். அதுவும் இந்த நூல்களை அறிமுகப்படுத்துறது பாக்கியம்னு சொன்னேன். இந்த 2 நூல்களையும் சேர்த்து இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். ஓம் அப்படிங்கக்கூடிய ஒரு மந்திரம் முழுமையாக விளக்கம் பெற்றிருக்கிறது. பஞ்சாட்சர மந்திரம் முழுமையாக விளக்கம் பெற்றிருக்கிறது. ரைட். இந்த 2 மந்திரங்களும் இப்போ ஒரு பறவைக்கு 2 ரெக்கைகள் பறந்து அதனுடைய இலக்கு எதுவோ அதை அடைஞ்சிட முடியும்ல. ஒரு ரெக்கை சரியா இல்லைன்னா முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த 2 மந்திரங்களும் உங்களுடைய ஆன்மீக இலக்கான முக்திய, வீடு பெற்ற, மரணமில்லாத பெருவாழ்வு, மோட்சத்தை முழுமையாக அடைவதற்கு உதவி செய்யக்கூடிய 2 ரெக்கைகள் மாதிரி 2 மந்திரங்கள். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு பாருங்க. உங்களுடைய ஆன்மீக இலக்கு முக்தி அப்படின்னா அதை முழுமையாக அடைவதற்கு இந்த 2 நூல் போதுமானது. ஆத்ம ஞானத்தை நீங்க அடைஞ்சது பிறகு செயல்முறை பயிற்சியில நீங்க செய்யக்கூடிய 2 மந்திரங்களும் இதுதான். அப்ப இந்த மந்திரத்தை நான் இவ்வளவு தூரம் வெளிப்படையா இதுதான் நீங்க நடத்துறீங்களா அப்படின்னா, ஆமா இதான் நடத்துறோம். ஆனா அதனுடைய உள் அர்த்தம் என்னங்கிறது இந்த 2 நூல்களையும் இருக்கு. ஒரு 300 பக்கம், ஒரு 350 பக்கம். அப்படின்னா அதனுடைய உள் அர்த்தங்கள் என்ன, அதனுடைய செயல்முறை பயிற்சிகள் எப்படி இருக்குங்கிறத நீங்க கற்பனை செய்து பார்த்துக்கங்க. அப்ப நம்மளுடைய பயிற்சி வகுப்புகள்ல கொடுக்கக்கூடிய ஒரு பாடநூல், நம்முடைய ஆத்ம சாதகர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு நூல். இந்த நூல் இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய கைகள்லையும் இது இருக்கணும். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? விரைவாக ஆத்ம ஞானத்தை பெறணும், தெய்வீக வாழ்க்கையை வாழணும், முக்தி அப்படிங்கக்கூடிய நிலைக்கு போகணும். அதற்கான பயிற்சி வகுப்புல கலந்துக்கணும். இது குரு மகரிஷினுடைய ஆசீர்வாதம் மட்டுமில்ல, இறைவனுடைய அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும். இந்த பயிற்சி வகுப்புல கலந்துகிட்டு இந்த மாதிரியான மந்திர உபதேசங்களை பெற்று நீங்க ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கையை வாழணும். வாழலாமா?